பாஸ்கர் ஜிம்முக்கு வர பெண்கள் கிட்ட திருமணம் கடந்த உறவை வச்சிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல சசிகலாவுக்கு தெரிய வருது. சசிகலாவினுடைய கழுத்து பகுதியில ரத்தம் கட்டி இருப்பதை சுட்டி காட்டி காவலர்கள் விசாரணை செய்யறப்ப அதை பத்தி எதுவுமே பேசாம புது புது காரணங்களை சொல்லி பாஸ்கர் அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்திருக்காரு. நானும் என்னுடைய மனைவி சசிகலாவும் தாம்பத்தியத்துல நீண்ட நேரமாக இருந்ததுனால சசிகலாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையினர் பாஸ்கர் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த ஜூஜுவாடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருவாங்க தான் பாடி பில்டர் தம்பதிகளான பாஸ்கர் சசிகலா. காட்பாடி பகுதியை சேர்ந்த பாஸ்கருக்கும் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த சசிகலாவுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகுது. இவங்க இருவருக்கும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒசூர் பகுதியில ஒரு 4 இடங்கள்ல யூனிசெக்ஸ் ஜிம் நடத்திட்டு வர்றதாகவும் தகவல்கள் இருக்கு. இதுல சசிகலா அவர்கள் பாடி பில்டர் அப்படின்றதுனால அந்த ஜிம்முக்கு வர பெண்களுக்கு இவங்க கோச்சிங்கும் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. கடந்த 30ஆம் தேதி பாஸ்கர் அவர்கள் சிப்காட் காவல் நிலையத்திற்கு ஒரு தகவல் சொல்றாரு. என்னன்னா, மனைவி சசிகலா மூச்சு திணறி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாரு. இதன் அடிப்படையில முதற்கட்ட விசாரணை செய்த காவலர்கள் அந்த முதற்கட்ட விசாரணையில கணவன் மனைவி இடையே தகராறு இருந்ததை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த வழக்கு குறித்து இது ஒரு மர்ம கொலை அப்படின்னு வழக்கு பதிந்து வச்சிருக்காங்க. பிறகு இது மர்ம கொலை அப்படின்றதுனால சசிகலாவினுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. இந்த கொலை குறித்து பெண் சசிகலாவினுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஸ்கர் அவர்கள் எங்களுடைய பெண்ணை கொலை செய்து விட்டு, அதாவது சசிகலாவை கொலை செய்து விட்டு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு போலீஸ்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் பாஸ்கர் கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. இந்த விசாரணையில முதல்ல பாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய மனைவி சசிகலாவும் தாம்பத்தியத்துல நீண்ட நேரமாக இருந்ததுனால சசிகலாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சசிகலாவினுடைய கழுத்து பகுதியில ரத்தம் கட்டி இருப்பதை சுட்டி காட்டி காவலர்கள் விசாரணை செய்யறப்ப அதை பத்தி எதுவுமே பேசாம புது புது காரணங்களை சொல்லி பாஸ்கர் அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்திருக்காரு. பிறகு இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையினர் பாஸ்கர் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில மனைவியினுடைய கழுத்தை துணியால இறுக்கி நெரிச்சி நெரிச்சு கொலை செய்ததா பாஸ்கர் அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறதா போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அந்த விசாரணையில பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கர் ஜிம்முக்கு வர பெண்கள் கிட்ட திருமணம் கடந்த உறவை வச்சிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல சசிகலாவுக்கு தெரிய வருது. இதனால ஒரு மனைவியா சசிகலா பாஸ்கரை கண்டிக்கிறாங்க. இதனால 2 பேருக்குமே சண்டை ஏற்படுது. ஒரு கட்டத்துல சண்டை போட்டு பிரியலான்னு முடிவு செய்யற இவங்க 2 பேரையுமே உறவினர்கள் சமரசம் செஞ்சு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா மீண்டும் பாஸ்கர் அவருடைய சில்மிஷ வேலைகள்ல ஈடுபடுறாரு. இதனால தினம்தோறும் இவங்க 2 பேருக்குமே தகராறு வீட்டுல ஏற்படுது. இதன் விளைவா சம்பவ தினத்தன்று கடந்த 30ஆம் தேதி அன்று பாஸ்கர் நைஸா அவருடைய மனைவி சசிகலா கிட்ட சமரசமா பேசுறாரு. நான் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சமரசமா பேசி தாம்பத்தியத்துல ஈடுபட வச்சு அவங்கள துணியால கழுத்தை நெரிச்சு கொலையும் செய்யறாரு. கொலை செஞ்சதுக்கு பிறகு அவங்களே மூச்சு திணறி செத்துட்டாங்க அப்படின்னு நாடகமும் ஆடி இருக்காரு. இப்ப பாஸ்கர் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இப்ப பாஸ்கரை காவல்துறையினர் சிறையில அடைச்சிருக்காங்க. சசிகலா இறந்துட்டாங்க. இப்ப பாஸ்கர் சிறையில இருக்காரு. ஆனா இதுக்கு பலிகாடா ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்றது கேள்விக்குறியாவும் இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.
உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.